அதாவது குடியிருப்பு பகுதிகளில் மோட்டார் வாகனங்களினால் விபத்து எதுவும் ஏற்படக்கூடாது. இப்போ ஊர் எல்லைன்னு ஒன்று இருக்குல்ல, ஊர் குடியிருப்பு எல்லைன்னு ஒன்று இருக்குது. ஒரு நகரத்திற்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைக்குள்ளே குடியிருப்பு மக்கள் வசிப்பார்கள். அந்த எல்லைக்குள்ளே எந்த ஒரு வாகனமுமே வந்தால் கூட 20 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகவே கூடாது. 15லேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் போகணும். ஒரு குடியிருப்பு பகுதியில் இது ஒரு அமைதியை ஏற்படுத்தும். விபத்துகள் நடப்பதை ஒரு 90-95% தடுத்துவிடும். அந்த அளவுக்கு மெதுவாக தான் போகணும். குடியிருப்பு பகுதிகளில் வாகனம் ஓட்டும் போது 15 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் போகணும். ஏன்னா இது என்னடா அவ்வளோ மெதுவாக போகணும்? ஆமாம் போகணும். ஏன்னா வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் உலகம் முழுவதும் மோட்டார் வாகன விபத்துகளில் சாகிறார்கள், செத்து கொண்டு இருக்கிறார்கள். 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு. அப்படின்னா இன்னும் 10 வருஷத்துக்கு 1 கோடி பேர் சாக போகிறாங்க. இன்னும் இன்னும் 20 வருஷத்துக்கு 2 கோடி பேர் சாக போகிறாங்க. மோட்டார் வாகன விபத்துகளால் 2 கோடி பேர் சாக போகிறாங்க. அப்புறம் அதே எண்ணிக்கை 2 கோடி பேருக்கு மேலே உடல் ஊனமடைய போகிறார்கள். கைகால் எலும்பு முறிஞ்சிரும். அப்புறம் ராடு போட்டு இணைச்சி வச்சுருவாங்க. கைகால் துண்டிக்கப்படும். முகம் சிதைந்து போகும். இது போன்று நிறைய விபத்துகள் கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதனால் விபத்துகளால் 10 லட்சம் பேர் சாவு மட்டும் செய்யலை, 10 லட்சம் பேர் உடல் ஊனமடைகிறார்கள் ஒவ்வொரு வருடமும். எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள். அப்போது இதை தடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு வழிமுறை தான் என்னென்னாக்கா, குடியிருப்பு பகுதிகளில் ஒரு ஊர் எல்லைக்குள்ளே வந்துட்டோம், ஒரு மாநகர எல்லைக்குள்ளே வந்துட்டோம், ஒரு நகரத்தின் எல்லைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா மக்கள் வசிக்கின்ற அந்த குடியிருப்பு பகுதி, அதுக்கு ஒரு எல்லை, ஒரு நகரத்திற்குன்னு ஒரு எல்லை இருக்கும். அது ஒரு ஊருக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லைக்குள் நுழைந்து விட்டாலே 15 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் வண்டி ஓட்டணும். எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, லாரியாக இருந்தாலும் சரி, 2 வீலராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூட்டியாக இருந்தாலும் சரி, 15லேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் வண்டியை ஓட்டணும். அவ்வளோ மெதுவாக போகணும். ஏன்னா விபத்து என்பது நம்ம வேகமாக போகிறது திடீர்னாலும் நடக்கும். நம்மளை அறியாமலே ஒருத்தர் குறுக்க வருவாங்க. மனுஷங்க தப்பு பண்ணுவாங்க. எல்லாருமே, நீங்கள் நாங்கள் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. டக்குன்னு குறுக்க விழுந்துருவாங்க. அவங்களுக்கே தெரியாது. யாருமே விழுந்துருவாங்க. அவங்களுக்கும் அடிபடலாம், நமக்கும் அடிபடலாம். ஒரு நாய் கூட குறுக்க வந்துடலாம். அதனால் இந்த மாதிரி எதிர்பாராத விபத்துகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக்கூடும். இதில் யாரும் தப்பிக்கவே முடியாது. அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பண்ணால் கூட குறுக்க விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் கூட ஒருவேளை நீங்கள் பிரேக் அடித்து பாதுகாத்துக்க முடியும். அதனால தான் ஒரு 15லேருந்து 20 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே வண்டி போகவே கூடாது. ஒரு குடியிருப்பு எல்லை, ஊர் எல்லை வந்துருச்சா ஊர்ந்து தான் செல்ல வேண்டும். அப்படி மெதுவாக போகணும். 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். நீங்கள் நடந்தோ ஓடியோ நடந்து போனீங்கன்னா ஒரு இடத்துக்கு 1 கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக 1 கிலோமீட்டர் தூரத்தை நீங்கள் நடந்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும். 2 கிலோமீட்டர் தூரத்தை நீங்கள் நடந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். 3 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 1 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. 3 கிலோமீட்டர் தூரத்தை நீங்கள் நடந்து போனீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். அதை கடப்பதற்கு 3 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு உங்களுக்கு 1 மணி நேரம் ஆகும் நடந்து போனீங்கன்னா. அப்போ நீங்கள் ஒரு ஸ்கூட்டியில் போகிறீங்க, ஒரு பைக்கில் போகிறீங்க, 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, 1 மணி நேரத்தில் 15 கிலோமீட்டர் போகலாம். அப்போ இது எவ்வளோ வேகம் பாருங்கள். 5 மடங்கு வேகத்தில் நீங்கள் போகிறீங்க. 15 கிலோமீட்டர், ஐயோ 15 கிலோமீட்டர் வேகத்துலையா, என்னப்பா இவ்வளோ ஸ்லோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நடந்து போகிறத விட 5 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். 5 மடங்கு வேகத்தில் போகிறீங்கன்னு அர்த்தம். 5 கிலோமீட்டரில் 5 மடங்கு வேகத்தில் போகிறீங்க. இது போதாதா? உட்கார்ந்து தானே இருக்க போகிறீங்க. நீங்கள் நடந்து போனால் கூட உங்கள் உடம்பு சோர்வடையும். ஆனால் நீங்கள் இருசக்கர வாகனத்திலோ அல்லது எந்த கார்லையோ உட்காந்து போகிறீங்க அப்படின்னா 15 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் 1 மணி நேரத்தில் 15 கிலோமீட்டர் போயிடுவீங்க. உட்காந்து தான் இருக்கீங்க, அது போயிட்டே இருக்கும் வண்டி. அப்போ இதில் ஒரு பொதுநலன் இருக்குது, இதில் ஒரு பொறுப்புணர்வு இருக்குது. இங்கே வேகமாக போகிறது முக்கியம் இல்லை, தெரியாமல் கூட யாருக்கும் அடிபடக்கூடாது, ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது. அநியாயமாக நிறைய பேர் செத்து போகிறாங்க பாருங்கள். இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் இளைஞர்களுடைய போஸ்டர்லாம், அதாவது சின்ன வயசு பசங்க, அது இளைஞர்கள், ஆண்கள், அவங்களுடைய போஸ்டர் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க பைக் ஆக்சிடெண்ட்டில் தான் செத்துருப்பாங்க. நோயால் செத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. அந்த சின்ன வயசாக இருக்கும், 20 வயசு 25 வயசுக்குள்ளே நிறைய கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் இடம்பெறுகிற ஆண்கள் அத்தனை பேரும் பெரும்பாலும் பைக் ஆக்சிடெண்ட்டில் தான் சாவாங்க. சாகசம் பண்ணுறது, குடியிருப்புகளில் சாகசம் பண்ணுறது. அப்போது இந்த சட்டத்தை கொண்டு வரணும். ஒரு குடியிருப்பு எல்லையை வரையறுத்து கொள்ள வேண்டும். வரையறுத்து கொண்டு அந்த எல்லைக்குள்ளே வந்துட்டாலே அந்த வாகனங்கள் அப்படியே வேகத்தை குறைத்து விட வேண்டும். 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். மெதுவாக போங்க. விபத்துகள், மனுஷ உயிர் ரொம்ப முக்கியம். நீ வேகமாக போகிறதுனால 10 பேரை காப்பாற்ற முடியுமா? ஆனால் நீ மெதுவாக போனால் காப்பாற்ற முடியும்.
இப்போ 10 லட்சம் பேர் சாகுறாங்கல்ல வருஷத்துக்கு. நீங்கள் மெதுவாக போங்க. வேகமாக போகிறதுனால தான் 10 லட்சம் பேர் சாகுறாங்க. நீங்கள் மெதுவாக போங்க, கண்டிப்பாக 8 லட்சம் பேராவது பாதுகாக்கப்படுவார்கள், சாகாமல் தடுக்கலாம். அப்போ எது முக்கியம்? வேகமாக போனால் 10 லட்சங்கிறது 12 லட்சமாக கூட ஆகலாம். 10 லட்சம் பேர் சாகுறாங்க, நாளைக்கு 12 லட்சம் பேர் கூட சாகலாம். ஆனால் நீங்கள் மெதுவாக போய் பாருங்கள். மெதுவாக, அதாவது 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் போகணும், அல்லது 15 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 8 லட்சம் பேர் பாதுகாக்கப்படுவார்கள். அப்போ எது முக்கியம்? நீ வேகமாக போகிறதா, 8 லட்சம் பேர் பாதுகாக்கப்படுவது முக்கியமா? 8 லட்சம் பேர் பாதுகாக்கப்படுவதற்காக நீ மெதுவாக போவது முக்கியமா? அப்போ எது புத்திசாலித்தனம், எது அறிவுடைமை? வேகமாக போகிறதா இல்லை மெதுவாக போகிறதா? வேகமாக போகிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அது ஆபத்தானது, அழிவை தரக்கூடியது. 8 லட்சம் பேர் உயிரை அந்த பார்க்குற வேகமாக போகிறத நீ பார்த்து வியந்து ஆச்சரியப்படுறல, அந்த ஆச்சரியத்துக்கு நீங்கள் 8 லட்சம் பேர்த்த பலி கொடுக்கணும். சர்வசாதாரணமாக போச்சு. நம்ம சகஜமாக ஆக்சிடென்ட்ஸுக்கு நம்ம பழகிட்டோம். விபத்துகளுக்கு, மோட்டார் வாகன விபத்துகளுக்கு நாம் பழகிவிட்டோம். அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற ஒரு மனநிலைக்குள் நாம் போய்விட்டோம். ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் எவ்வளோ கொடுமை தெரியுமா? அதோட விபத்துகள், காயங்கள், உடம்பில் ஏற்படுகிற காயங்கள் எவ்வளோ கொடூரம் தெரியுமா? அது மீளவே முடியாது. ஒரு கொடூரமான ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா, அதன் பிறகு அந்த விபத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் உயிர் பிழைத்தால் கூட அப்புறம் அவருடைய உடல்நிலை இயல்பு நிலைக்கு வரவே வராது, பழைய மாதிரி இருக்கவே இருக்காது. அந்த உடம்பு ரொம்ப சிரமப்பட்டு தான் இயங்கும், ரொம்ப பாதிப்பு வாழ்நாள் முழுதும் இருக்கும். அதனால் ஒரு அற்புதமான பல லட்சம் பேரை நம்ம பாதுகாக்கலாம் ஒவ்வொரு வருடமும். அதுக்கு ஒரே வழிமுறை, இந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள் வாகனங்கள் வந்துவிட்டாலே அது 15 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும். அவ்வளோ மெதுவாக தான் வண்டி ஓட்டணும். குடியிருப்பு பகுதிகளுக்குள் வாகனம் வந்து விட்டாலே வாகனங்கள் 15 கிலோமீட்டர் வேகத்துக்குள்ளே எல்லா வாகனமும் குறைந்து விட வேண்டும். அப்படி மெதுவாக போகணும். அப்புறம் குடியிருப்பு பகுதியை தாண்டியவுடன் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு, ஹைவேஸ்லாம் 40, வெளியில் போயிட்டால் 40. அது மாதிரி அங்கங்கே போர்டு வச்சுருக்கணும். இங்கே நீ 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும், இங்கே நீ 15 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வைக்கணும். ரொம்ப அதில் 100 அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உயிர்கள் பாதுகாக்கப்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ அவசரப்பட்டு நாளைக்கு ஊர் போய் சேரணும், இன்றைக்கி நைட்டே வேகமாக போகிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் நீ பத்திரமா உயிர் வாழணும். நீ ஒரு நாளில் முடிஞ்சு போகிறதில்ல உன்னோட வாழ்க்கை. நீ வாழ வேண்டும், வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும். நீ மட்டுமல்ல, எல்லோரும் தான், நாம் அனைவருமே வாழ வேண்டும். வாழ்நாள் முழுதும் வேகமாக போகிறது முக்கியம் இல்லை, கடைசி வரைக்கும் போகணும். வேகமாக உங்கள் வாழ்க்கையில் பயணிப்பது முக்கியமல்ல, கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பயணிப்பது தான் முக்கியம். அதனால் பாதுகாப்பு தான் முக்கியம். அப்போ எது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்? வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வாழ வேண்டும், பயணிக்க வேண்டும் என்பதற்கான உத்தரவாதத்தை எது கொடுக்கும்? அந்த நம்பிக்கை எது கொடுக்கும்? மெதுவாக பயணிக்க வேண்டும், அதுதான் கொடுக்கும். அதனால் இது போன்ற விழிப்புணர்வு யாராவது இதுக்காக போராடி இருக்காங்களா? எத்தனை பேர் உயிரை பாதுகாக்கிற ஒரு சமாச்சாரம். மக்களுக்கு எந்த விஷயத்துலையுமே விழிப்புணர்வு மழுங்கடிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் உணர்வு மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. காரணம் உணவுகள் தான் காரணம். எல்லாத்துக்கும் நான் உணவு தான் காரணமாக சொல்லுவேன். அவருடைய மூட நம்பிக்கைகளுக்கு எல்லாத்துக்கும் உணவு தான் காரணம். உணவு என்பது ஒரு மனிதத்தன்மை இல்லாத ஒரு உணவை சாப்பிட்டுட்ருக்கோம். மனிதத்தன்மையை கெடுக்கின்ற உணவு, ஒரு மனிதாபிமானத்தை கெடுக்கின்ற உணவு, சுயநலத்தை ஊக்குவிக்கிற உணவு, பொதுநல உணர்வு, பிறர் நலன் மீது அக்கறை இல்லாத ஒரு மனப்பான்மையை உருவாக்குகிற உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். மலிவான உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பேக்கரி உணவுகள், பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, நூடுல்ஸு, ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி குப்பை உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ குப்பைத்தனமாக தான் சிந்தனை போகும்.